பாரிஜாத்தம் தொடர்கிறது. காட்சி 7. யாருப்பா அது தமிழ் தெரியாம பரிஜாதம் கட்சி 7 எடுப்பாத. சில சமயம் இந்த தமிழ்ல கால் வாங்க தெரியாது, மற்றவன் காலை வாங்குவான், உயிரையும் சேர்த்து வாங்குவான். தமிழை ஒழுங்கா எழுதணும் இல்லையா? கத்துக்கணுங்க, குழந்தைங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுங்க. சரி, நம்ம பாரிஜாதத்தை தொடருவோம். எங்கே வந்தோம்? அவர்கள் இருவரும் டூயட் பாடினார்கள். சகுந்தல படத்து பாட்டு ஜிஎன்பி சாரும் எம்எஸ் அம்மாவும் பாடின பிரேமையில். அதோட காட்சி 6 முடிந்தது. இப்ப காட்சி 7ல ருக்மிணி என்ன பண்றா தெரியுமா? அழகா ஊஞ்சல்ல உட்கார்ந்துட்டு மாதவனே மதனாகரனே ஹரி மாதவனே மதனாகரனே யார் என்னை போல் பூமி தன்னில் பாக்கியம் அடைந்தார், யார் என்னை போல் பூமி தன்னில் பாக்கியம் அடைந்தார், பார் புகழ்ந்திடும் பாரிஜாத்தம் யாரே அடைந்தார் லலலலலா யாரே அடைந்தார் லலலலலா யாரே அடைந்தார். ஹரி மாதவனே மதனாகரனே ஹரி மாதவனே மதனாகரனே. இப்படி தட்டுறதுக்கு பேரு உசித்தட்டுன்னு பேரு. பஜனையில இப்படிங்க பாட்டு பாடின்னு இருக்கும்பொழுது அதுக்கு எதிர்த்தட்டு தட்டுறது பேர் உசித்தட்டு. இவ பாட்டுக்கு தட்டாம நான் யார் பாட்டுக்கு தட்ட போறேன்? ஹரி மாதவனே மதனாகரனே. இதெல்லாம் தாங்க வாழ்க்கையில சந்தோஷம். அப்போ வர சத்தம் கேட்கறது. மத்தியம ஸ்ருதி கொடுத்த உடனே வேற யாரு வருவா? ஸ்ருதி ஏத்தி விடுறதுக்கு வரார் நாரதர் வரார். கமலா வல்லப கோவிந்தா மாம் பாகி கல்யாண கிருஷ்ணா கோவிந்தா. கமலா வல்லப கோவிந்தா மாம் பாகி கல்யாண கிருஷ்ணா கோவிந்தா. வாருங்கள் சுவாமி, ரொம்ப சந்தோஷம். நீங்க எப்படி இருக்கேள்? என்னம்மா, என்ன விசேஷம் அப்படின்னு கேட்கிறார். இத்தனை நேரம் அவரை எல்லாரும் கேட்டு இருந்தா என்ன விசேஷம் என்ன விசேஷம்னுட்டு. ருக்மணிக்கு ஒன்றும் தெரியல. அவ கேட்கிறா, சுவாமி என்ன விசேஷம், நீங்கள் இங்கு தயை செய்தது எப்படியோ அப்படின்னு கேட்கிற போது, இல்லம்மா நீ எப்படி இருக்கேன்னு பார்த்துன்னு போலான்னு வந்தேன், இப்படி வந்தேன் அப்படின்ன பொழுது இந்த ருக்மணி கொஞ்சம் சாது. இந்த சாதுங்கிறதுக்கு 2 அர்த்தம் உண்டு. கொஞ்சம் அஷடு அப்படின்னு சொல்லுவா. ஓ அவர் ரொம்ப சாது அப்படின்னு விட்டாக்கா அதை காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்க கூடாது நீங்க. ஏன்னா சாதுன்னா அஷடுன்னு அர்த்தம். அஷடுன்னா அத்தனை போராது வெகுளி பொண்ணுன்னு அர்த்தம் வச்சுக்கோங்களேன். பாமா மாதிரி இல்லை ருக்மிணி. இப்ப இந்த நாங்க கிருஷ்ண பாரிஜாத்தம் போட்ட பொழுது எனக்கு அந்த பாமா ரோல் கொடுத்தாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? காரணம் என்னன்னு கேட்டா, இங்கேருந்து பூரா விஷம், அத்தனையும் பொல்லாத்தனம், அதனாலதான் அந்த ரோல். இதே ருக்மிணிக்கு இங்கேருந்து இது வரைக்கும் சாதுத்தனம். அது நல்ல பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு. அவ என்ன சொல்றா? சுவாமி என்னுடைய கணவருக்கு பாருங்க என் மேல எவ்வளவு அன்பு. எங்கிருந்தோ கிடைச்ச இந்த பாரிஜாத பூ, தேவலோகத்து பூ பாருங்க, அந்த பூவை கொண்டு வந்து எனக்கு தான் கொடுத்தார். தானே தலையில வச்சு விட்டுட்டார். இந்த காலத்துல தலையில வைக்கிறதா காதுல சுத்துறவாளும் இருக்கா. நம்ம அவளை பத்தி பேச போறது இல்லை. தலையில வச்சு விட்டார் பாருங்க, எனக்கு ஒரே சந்தோஷம் அப்படின்ன பொழுது நாரதர் பார்த்தார். இருக்கலாம்மா, சாதுவா இருக்கலாம், ஆனா இவ்வளவு சாதுவா இருக்கக்கூடாதுன்னுட்டு அவர் ருக்மிணிக்கு சின்ன ஒரு போதனை சொல்றார். என்ன தெரியுமா? ஒரு மலர் தந்ததை பெருமையாய் கொண்டாயோ. ஏன் சுவாமி? ஒரு மலர் தந்ததை பெருமையாய் கொண்டாயோ. தருமலர் மரம் தன்னை தருவித்தான் கண்ணன் அங்கே. எனது தருமலர் மரம் தன்னை தருவித்தான் கண்ணன் அங்கே.
பெரும்பாகியம் பெற்றிடவே பெண்ணே நான் ஒன்று சொல்வேன். மரமங்கே மலர் இங்கென கண்ணனை வேண்டிடுவாய் ஒரு மலர் தந்ததை. இந்த சகானாவையே மேலையும் பாடலாம், ஆனால் மேலே பாடினா அக்கம் பக்கத்தில் கேட்டுடுங்கிறதுக்காக நாரதர் மெதுவா ஒரு மலர் தந்ததை. அது வரைக்கும் சந்தோஷமா சிரிச்சுட்டு இருந்த ருக்மிணி முகம் இப்படியே வாடி போச்சு. சொன்னதெல்லாம் மறந்தாரோ, என்னை சோதனை செய்ய துணிந்தாரோ. இவளுக்கு பழம் வந்துடுத்து, ஏன்னா மரம் அங்கே வந்துடுத்தே, அவளுக்கு நிறைய பூ வந்துடுமே. சொன்னதெல்லாம் மறந்தாரோ, என்னை சோதனை செய்ய துணிந்தாரோ. சொன்னதெல்லாம் மறந்தாரோ. செங்கமல கண்ணன் சிந்தை மயக்கம் கொண்டு, செங்கமல கண்ணன் சிந்தை மயக்கம் கொண்டு மணமலர் தருவதனை கொண்டங்கு சென்றாரோ. சொன்னதெல்லாம் மறந்தாரோ. அப்படின்னு உடனே அவர் பார்த்தார், அம்மா ருக்மிணி, நான் உன்னை அழவிடணுங்கிறதுக்காக சொல்லலம்மா, என்ன நடந்தது, நாட்டு நடப்பு என்னங்கிறத உள்ளதை உள்ளபடி உனக்கு தந்தேம்மா. முதல்ல உனக்கு ஒரு பூ கொடுத்தான், அவளுக்கு தெரிஞ்சது. அவ என்ன பண்ணா, உடனேவே தனக்கு மரம் வேணும்னு கேட்டுட்டான். இப்ப மரமும் மலரும் அவளுக்கு உனக்கு இந்த ஒத்த பூ தான் அப்படின்னு நீங்க சொல்லாதீங்கோ, திருப்பி திருப்பி சொல்லாதீங்கோ அப்படின்னு வருத்தப்பட்டாளாம். அவர் பார்த்தார், அங்க பத்த வச்சாச்சு, இங்கேயும் பத்த வச்சாச்சு, ரெண்டும் வெடிக்கட்டும், சந்தோஷம் அப்படின்னுட்டு வேணுவிலோலா கோவிந்தா மாம் பாதி கல்யாண கிருஷ்ணா கோவிந்தா. வேணுவிலோலா கோவிந்தா மாம் பாதி கல்யாண கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு அவர் வந்த வழியே அவர் போயிட்டார். இவ கோச்சுட்டு ஒரு ஓரமா நிக்கிறா. அந்த காலத்தெல்லாம் கோப கிரகம்னே உண்டாம். ஒரு ராணிக்கு கோபம் வந்தா ராணி எங்க அப்படின்னு கேட்குற பொழுது கோப கிரகத்தில் இருக்காரு, கோவிச்சுக்கிறதுக்குன்னு ஒரு ரூமா. இப்போ எல்லாரும் ஃப்ளாட்டில் சின்ன வீட்டில் இருக்கோம், கோவிச்சுட்டாலும் அதே ஹாலில் தான், வேற வழி இல்லை. கிருஷ்ணர் அங்கேன்னு வந்து பார்க்குற, ருக்மிணி நீ எங்கம்மா, ருக்மிணி ருக்மிணி அப்படின்னு கூப்பிடுற பொழுது அவ பதிலே பேசலை. அங்கே மரம் கொடுத்தாரோன்னு அங்கேயே இருக்கட்டும், இங்கே எதுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு அவ பேசாம நிற்க பொழுது, ஓ கோவிச்சுன்னு இருக்கியா, கோபமே என் மேல் குங்குமம் போல் சிவந்ததும் சந்திரபிம்ப வதனம் கண்ணே ருக்மிணி. கோபமே என் மேல் குங்குமம் போல் சிவந்ததும் சந்திரபிம்ப வதனம் தன்னில் ஊடலென்பதே என்றும் அறியேன், ஊடலென்பதே என்றும் அறியேன், உன்னை கூடி குலவோடி வந்த என்னிடம் கோபமே என்னை குங்குமம் போல் சிவந்ததும் சந்திரபிம்ப வதனோ. காட்சி தொடரும் நாளைக்கு. கோபமே என் மேல் குங்குமம் போல்
சிவந்ததுன் சந்திரபிம்ப வதனோ